ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீ ரைஸ் சிக்கன் கிரேவி பாத்தரலாமுங்க. கோழியை கட் பண்ணிக்கலாமுங்க. இப்போ மேரினேட் பண்ணிடலாம். தயிர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பச்சை மிளகாய், இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மசாலாலே கோழி ஒரு மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க. சிக்கன் மசாலா ஊறிட்டே இருக்குங்க. இப்போ நெய் சோறு ரெடி பண்ணிடலாம். 100 ml ஆயில், 100 ml நெய், பட்டை வகைகள், முந்திரி, 200 கிராம் கட் பண்ண பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி மல்லி, 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். 150 கிராம் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, 5 பச்சை மிளகா, 100 கிராம் தக்காளி, 100 ml தயிர், நம்ம 1 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, மசாலா நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம். இப்போ சேர்த்துக்கலாமுங்க. அவ்வளோதாங்க. அரிசியும் மசாலாவும் ஒரே லெவலில் இருக்கு. இப்போ தம் போட்டுடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஆயில், பட்டை வகைகள், கட் பண்ண பெரிய வெங்காயம், கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, மல்லித்தூள், சோம்புத்தூள், தண்ணி, கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு இருக்கும். நெய் சோறு தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ தம் முடிச்சிடலாம். கடைசியாக மேலாப்பில் நெய் ஊற்றிக்கலாங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபைனல் டச்சா மல்லி இலை தூவிடலாம். அப்படியே இந்த கீ ரைஸை சிக்கன் கிரேவியோடங்க போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். செம்மையா இருக்குங்க. அப்படியே லெக் பீஸ் சாப்பிடலாங்க. இங்கே பாருங்க லெக் பீஸ் எப்படி இருக்குங்க. அடுத்து கீ ரைஸ் மட்டும் சாப்பிடலாங்க.
இந்த நெய் சோறு சாப்பிடும்போதுங்க லைட்டா அந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் வருதுங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணி சிக்கன் பீஸு இந்த நெய் சோறு கூடங்க இந்த சிக்கனை சாப்பிடும்போது அடிப்பொலி டேஸ்ட்.